வாழ்வாதார விவசாயத்தில் பண்ணை விளைபொருட்கள் பொதுவாக என்ன செய்யப்படுகின்றன? வாழ்வாதார விவசாயத்தில் விவசாயிகள் தங்களின் மற்றும் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே பயிர்களை விளைவிக்கின்றனர். இதில் உபரி விளைச்சல் மிக குறைவாகவே இருப்பதால் அவை பெரும்பாலும் குடும்பத்தினரால் நுகரப்படுகிறது. ஒரு வரைபடத்தில் சம அளவு கோடுகள் எதை இணைக்கின்றன? சம அளவு கோடுகள், ஐசோலைன்ஸ், என்பது வரைபடத்தில் ஒரே மாதிரியான மதிப்பைக் கொண்ட இடங்களை இணைக்கும் கோடுகள் ஆகும். உதாரணமாக, சம அழுத்த கோடுகள், ஐசோபார்ஸ், மற்றும் சம வெப்ப கோடுகள், ஐசோதெர்ம்ஸ், இதற்கு குறிப்பிடத்தக்க சான்றுகள். இவற்றில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அபாயமாக வெளிப்படையாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? அபாயகரமான கழிவுகள் தொழிற்சாலைகள் மற்றும் வேதியியல் செயல்பாடுகளால் நேரடியாக மனிதர்களால் உருவாக்கப்படுகின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் உடனடி மற்றும் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. உலக சந்தைகளில் தங்கத்திற்கு ஏன் அதிக தேவை உள்ளது? தங்கம் ஒரு அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற உலோகம் என்பதால் உலகச் சந்தையில் இதற்கு எப்போதும் அதிக தேவை உள்ளது. இது ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் பொருளாதார மதிப்பின் அடிப்படையாகவும் கருதப்படுகிறது. நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரை கிணறு என வரையறுக்கப்படுவது எது? நிலத்தடி நீர் மட்டத்தை அடைந்து அந்த நீரை மேலே கொண்டு வருவதற்காக பூமியில் செங்குத்தாக தோண்டப்படும் அமைப்பே கிணறு ஆகும். இது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பழமையான நீர்ப்பாசன முறைகளில் ஒன்றாகும். ஒரு தட்டையான மேற்பரப்பில் வரைபடம் எவ்வாறு வரையப்படுகிறது? வரைபடம் என்பது புவியின் முழு பகுதியையோ அல்லது ஒரு பகுதியையோ ஒரு தட்டையான பரப்பில் குறிப்பிட்ட அளவீட்டின் ஸ்கேல் படி வரைவதாகும். இது தூரங்களையும் பரப்பளவையும் துல்லியமாக கணக்கிட உதவுகிறது. சித்தார்த்தா மற்றும் முகர்ஜியின் வரைபடங்கள் மூலம் புவியியல் நூலுடன் தொடர்புடைய வெளியீட்டாளர் யார்? ஜியோகிராஃபி த்ரூ மேப்ஸ் என்ற புத்தகம் கே. சித்தார்த்தா மற்றும் எஸ். முகர்ஜி ஆகியோரால் எழுதப்பட்டது. இது கிசலையா பப்ளிகேஷன்ஸ் மூலம் வெளியிடப்படுகிறது. ஹைட்ரோகார்பன்களைத் தவிர பெட்ரோலியத்தின் மீதமுள்ள முக்கிய கூறுகள் யாவை? பெட்ரோலியம் என்பது ஹைட்ரோகார்பன்களுடன் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கந்தகம் கலந்த ஒரு சிக்கலான கலவையாகும். இதில் மிகச்சிறிய அளவில் உலோகக் கரிமச் சேர்மங்களும் காணப்படுகின்றன. உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை எப்போது முதலில் உலகளாவிய கிராமப்புற மக்கள் தொகையை தாண்டியது? ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளின்படி 2007ஆம் ஆண்டில் வரலாற்றில் முதன்முறையாக உலக நகர்ப்புற மக்கள் தொகை கிராமப்புற மக்கள் தொகையை விட அதிகரித்தது. இது உலகளாவிய நகரமயமாக்கலில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாகும். 2018 நகர்ப்புற மக்கள் தொகை ஏற்கனவே கிராமப்புற மக்கள் தொகையை விட மிக அதிகமாக இருந்தது. நகர்ப்புறங்களில் அதிக நெரிசலின் விளைவுகளில் ஒன்று என்ன? நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அதிகமாகும்போது போதிய இடவசதி மற்றும் சுகாதார வசதிகள் குறைந்து ஆரோக்கியமற்ற சூழல் உருவாகிறது. இது தொற்றுநோய்கள் பரவுவதற்கும் குடிசை பகுதிகள் உருவாவதற்கும் காரணமாகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.